Good evening, students. Now we can see the cells of immune system. நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் என்னென்ன செல்ஸ் இருக்குது, அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். அவர் இம்யூன் சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் மெனி இன்டர்டிபெண்டன்ட் செல்ஸ். நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் நிறையா இடையேட்டு செல்கள் நிறையா இருக்குது, இடையில வரக்கூடிய செல்கள் நிறையா இருக்குது, சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய செல்கள் நிறையா இருக்குது. They are protecting our body from microbial infections and growth of tumor cells. இது வந்து நம்ம பாடியை தாக்க வரக்கூடிய நோய் கிருமிகளிலிருந்தும் நம்ம உடம்புல வளரக்கூடிய கேன்சர் செல்லிலிருந்தும் நம்ம உடம்பை பாதுகாக்குது. இந்த செல்லுலர் காம்போசிஷன் ஆஃப் அடல்ட் ஹியூமன் பீயிங்ஸ் கிவன் டேபிள், இதை டேபிள் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் தி செல்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் ப்ளூரிபொட்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு டேபிள் பார்ப்போம். ஹீமோபைட்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா பிளட் செல் உற்பத்தி ஆகக்கூடிய எலும்பு மஞ்சள் உற்பத்தி ஆகக்கூடிய செல்ஸ் எல்லாம் அங்கேருந்து தான் வருது. ஃப்ரம் தி ஸ்டெம் செல்ஸ் ஹேஸ் கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்டட் செல்ஸ். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய எந்த செல்லாகவும் மாறும். ரெட் பிளட் செல்ஸாகவும் மாறும், ஒயிட் பிளட் செல்ஸாகவும் மாறும், பிளேட்லெட் செல்லாகவும் மாறும். எந்த செல்லாகவும் மாறும் தன்மை அதுக்கு உண்டு. ஒன்லி செல்ஸ் கேப்பபிள் ஸ்பெசிஃபிட்டி ரெகக்னைசிங் அண்ட் ப்ரொடியூசிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆர் தி லிம்போசைட்ஸ். இதில் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் செல்ஸ் 3 இருந்தாலும் டபிள்யூபிசியில் இருக்கிற லிம்போசைட்ஸ் மட்டும்தான் இந்த ஒன்லி செல்ஸ். இது வந்து நோய்க்கிருமிகளை அடையாளம் கண்டு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை லிம்போசைட்ஸுக்கு மட்டும் உண்டு. The other type of white blood cells play an important role in non-specific response. இதெல்லாம் நான்-ஸ்பெசிஃபிக்கில் போயிடும், அதாவது ஸ்பெசிஃபிக்காக வராது. ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன், சைட்டோகைன் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஒர்க்கில் போயிடும். இது மட்டும் லிம்போசைட்ஸ் மட்டும்தான் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த நம்ம பிளட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பிளட்டில் என்ன செல்லில் எத்தனை நம்பர் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. ரெட் பிளட் செல்ஸு இது வந்து பாருங்கள் 42 லட்சத்துலேருந்து 65 லட்சம் வரையும் நம்ம ரெட் பிளட் செல்ஸ் நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. எவ்வளோ இருக்குது? 42 லட்சத்துலேருந்து 65 லட்சம் வரையும் நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளட் செல்ஸை நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம். ஒன்று ஏ கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று கிரானுலோசைட்ஸ். ஏ கிரானுலோசைட்ஸ்னால் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிரானுலோசைட்ஸ். அதனோட சைட்டோபிளாஸில் கிரானுல்ஸ் இல்லைன்னா அதுக்கு பேர் ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று லிம்போசைட்ஸ், இன்னொன்று மோனோசைட்ஸ். இந்த லிம்போசைட்ஸ் தான் நோய் எதிர்ப்பு சக்தியில் அதிகப்படியான ஃபங்க்ஷன் பண்ணும். லிம்போசைட்ஸோட எண்ணிக்கை 1500 4000 வரை இருக்கும். 20% 30% பிளட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மோனோசைட்ஸ் இது 200 to 950 வரை இருக்கும். 2% 7% வரை நம்ம பிளட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்து கிரானுலோசைட்ஸ் இது 2000 7000 வரை இருக்கும். இது 50% 70% வரையும் நம்ம ஒயிட் பிளட் செல்ஸில் இருக்குது. பேசோஃபில்ஸ் 50 100 வரை இருக்கும். இது லெஸ் தென் 1% இருக்கும். ஈயோசினோஃபில்ஸ் 40 to 500 இருக்கும். இது 2 to 5% இருக்கும். பிளேட்லெட் செல்ஸு 1.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரை நம்ம பாடிக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லிம்போசைட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த லிம்போசைட்ஸ் எப்படி நம்ம பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். about 20 to 30% ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் லிம்போசைட்ஸ். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. நம்ம டபிள்யூபிசியில் 20% 30% ஆஃப் செல்ஸ் என்னவாக இருக்குது? லிம்போசைட்ஸாக இருக்குது. they have large nucleus. இதனோட நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். filling with the most of the cell. இது வந்து செல்லை முழுவதும் கவரேஜாக இருக்கும். surrounded by a little cytoplasm. அதுக்குள்ளார சின்ன சைட்டோபிளாசம், ஒரு பெரிய நியூக்ளியஸ், செல்லு ஃபுல்லாக கவரேஜ் ஆகிருக்கும். இதில் 2 types ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்குது. பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ்னு 2 இருக்குது. பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ். போத் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் போன் மேரோ. ரெண்டுமே எங்கே உற்பத்தி ஆகும்? போன் மேரோவில் தான் உற்பத்தி ஆகும். பி லிம்போசைட்ஸ் ஆர் ஸ்டே இன் போன் மேரோ அன்டில் தே மெச்சூர். பி லிம்போசைட்ஸ் மட்டும் போன் மேரோலேயே உற்பத்தி ஆகி போன் மேரோலேயே மெச்சூர் ஆகிடும். ஆனால் டி லிம்போசைட்ஸ் உற்பத்தி ஆகிறது போன் மேரோ, அது தைமஸில் போய் தான் மெச்சூர் ஆகும். தென் தே சர்க்குலேட் அரவுண்ட் த பாடி. சம் ரிட்டைன் இன் த பிளட்ஸ் while others accumulate in the lymph nodes and spleens. கொஞ்சமான அளவு பிளட்டில் இருக்கும், மீதியெல்லாம் எங்கே இருக்கும்? ஸ்ப்ளீன்லேயும் லிம்ப் நோட்ஸ்லேயும் போய் செட்டில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு
T lymphocytes leave the bone marrow and mature in thymus. 1 மார்க்கில் கேட்பாங்க. T lymphocytes ப்ரொடக்ஷன் ஆகிறது போன் மேரோ, அங்கேருந்து வெளியில் வந்து தைமஸில் போய் தான் மெச்சூர் ஆகுது, தைமஸ் கிளாண்டில் போய் மெச்சூர் ஆகுது. ஒன்ஸ் த மெச்சூர் T cells ஆல்சோ அக்குமுலேட் இன் த சேம் ஏரியாஸ் இன் த பாடி ஆஃப் B cells. மெச்சூர் ஆயிடுச்சுன்னா இது B cells பக்கத்துலேயே வந்து செட்டில் ஆயிரும். த லிம்போசைட்ஸ் ஹவ் ரெசெப்டார் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் சர்ஃபேஸ். இந்த லிம்போசைட்ஸு கிருமிகளை பிடிப்பதற்கும் புரோட்டீன்களை பிடிப்பதற்கும் ரிசெப்டார்ஸ் மேலே ப்ரெசென்ட் ஆகிடும். சரியா, ஸ்பைக் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ரிசெப்டார்ஸ். when the receptors once B cell bind with an antigen, ஏதாவது ஆன்டிஜன் உள்ளே வந்துருச்சுன்னா B cell அதை போய் அட்டாச் பண்ணிச்சுன்னா B cell become activated, divides rapidly, produces plasma cells. plasma cell அப்படிங்கிற செல்ஸ் இந்த B cells ப்ரொடியூஸ் பண்ணிடுது. இந்த plasma cells ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணும். B cells வந்து டைரெக்டாக do not produce antibodies, இது டைரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணாது, பட் they become memory cells. B cells என்னவோ ஃபங்க்ஷன் பண்ணால் மெமரி செல்ஸை ஃபங்க்ஷன் பண்ணும். These cells are responsible for the secondary immune response. இதுதான் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மெமரி செல்ஸ். T lymphocytes do not produce antibodies. T lymphocytes இருந்து antibodies வராது. Only B lymphocytes, plasma cells only produce antibodies. T lymphocytes they recognize the antigen presenting cells and destroy them. இது நேராக antigen presenting cells கொடுத்து அதை அழிக்க சொல்லுது. The two important T lymphocytes are helper T cells. T cells killer T cells helper T cells அப்படிங்கிறது இம்யூன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும். கில்லர் செல்ஸுங்கிறது டிசீஸ் வந்த கிருமிகளை கொல்லும். ஹெல்பர் T cells ரிலீஸ் a chemical called cytokine. சரிங்களா, T helper cells ஹெல்பர் T cells ஒரு சில கெமிக்கலை சுரக்குது, அதுக்கு பேர் சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லி பேர், விச் ஆக்டிவேட்ஸ் B cells. சரிங்களா, T செல்ஸு ஹெல்பர் T செல்ஸு சைட்டோகைனின் அப்படிங்கிற பொருளை சுரக்கும். சைட்டோகைனின் போய் என்ன பண்ணு நேராக B செல்ஸை ஆக்டிவேட் பண்ணிடும். The killer cells move around the body and destroy the damaged and infected pathogen cells. நோய்க்கிருமிகளால் பாதிக்கப்பட்ட நோய்க்கிருமிகளை அழிக்கக்கூடிய கில்லர் செல்ஸ் வேலை செய்கிறது இந்த கில்லர் செல்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் அண்ட் டெஸ்ட்ராய் த ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் பை பேகோசைட்டோசிஸ். இந்த லிம்போசைட்ஸ் தவிர நியூட்ரோஃபில்ஸ் தவிர மோனோசைட்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது. அந்த மோனோசைட்ஸ் போய் கிருமிகள் எல்லாத்தையும் பிடிச்சி விழுங்கி சாப்பிட்டு முழுங்கி டைஜஷன் பண்ணி கொன்றும். மோனோசைட்ஸ் தே ஆர் மெச்சூர் இன் லார்ஜ் செல்ஸ். இது திடீர்னு மோனோசைட்ஸ் பெருசாக வளரும், இதுக்கு பேர் மேக்ரோபைஜஸ் அப்படின்னு சொல்லி பேர். மேக்ரோபைஜஸ் அப்படின்னு விழுங்கக்கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லி பேர். நம்ம உடம்புக்குள்ள கிருமி வந்துருச்சுன்னா இந்த மோனோசைட்ஸ் பெரிய செல்லாக வளர்ந்து மேக்ரோபைஜஸாக மாறும். இது என்ன பண்ண பேகோசைட்டஸ் பண்ணி ஃபாரின் ஆர்கானிசம் எல்லாத்தையும் முழுங்கி கொண்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆன்டிஜென்ஸ். ஆன்டிஜென்ஸ், வாட் இஸ் மீன் பை ஆன்டிஜென்? Antigen is a term used to senses the first described molecule which generates the immune response and the second molecule which reacts with the antibodies called as antigens. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆன்டிஜன் என்னென்னா ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடணும், இன்னொன்று ஆன்டிபாடியோட ஃபைட் பண்ணணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஆன்டிஜன். சரிங்களா, ஆன்டிஜனுக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று ஜெனரேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடணும். செகண்டு ரியாக்ட் வித் ஆன்டிபாடிஸ், ஆன்டிபாடியோட ஃபைட்டிங் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஆன்டிஜென்ஸ். இன் ஜெனரல் நேச்சர் இஸ் அ லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் மாலிகுலர் சப்ஸ்டன்சஸ் தட் கேன் பி இன்டியூஸ்டு டிடெக்டபிள் இம்யூன் ரெஸ்பான்ஸ். பொதுவாக ஆன்டிஜென்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், இது நோய் எதிர்ப்பு சக்தியால் அடையாளம் காணப்படும். திஸ் ஆன்டிஜென் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் specific and antibody T cells receptors and often used synonyms immunogen. ஆன்டிபாடிக்கும் இம்யூனோஜனுக்கும் ஆன்டிஜனுக்கும் இம்யூனோஜன்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மீனிங் வரும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இம்யூனோஜன்ஸ். இம்யூனோஜன்ஸ் அப்படின்னா ஒன்லி நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் தூண்டி விடும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் இம்யூனோஜன்ஸ். இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க.
சரிங்களா. இம்யூனோஜன் சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒன்லி. நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் தூண்டிவிட்டால் அதுக்கு பேர் இம்யூனோஜன். நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிட்டு ஆன்டிபாடியோட ஃபைட் பண்ணால் அதுக்கு பேர் ஆன்டிஜன். ஓகேங்களா. இதுக்கடுத்து ஹாப்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹாப்டன்ஸ் ஆர் நான் இம்யூனோஜெனிக். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஹாப்டன்ஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டி விடாது, பட் ரியாக்ட் வித் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஒரு சில பொருளோடு சேர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும். இந்த ஹாப்டன்ஸ் வந்து நேரடியாக நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடாது, ஆனால் ஒரு சில பொருளோட ஜாயிண்ட் ஆகி நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும். அதாவது அந்த பொருள் இதனோட சேர்ந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும், இல்லைன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டாது. Substance that can enhance the immune response and antigen is called adjuvants. ஆன்டிஜனை போய் தூண்டி விடக்கூடிய பொருள்களுக்கு பேர் அட்ஜுவான்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது ஒரு 2 மார்க்கு, ஹாப்டன்ஸ் ஒரு 2 மார்க்கு, இம்யூனோஜன் ஒரு 2 மார்க். இதெல்லாம் 2 மார்க் பார்த்துக்கோங்க. அதாவது ஆன்டிஜனை போய் தூண்டி விடும் பொருட்களுக்கு பேர் அட்ஜுவான்ஸ். அதாவது ஆன்டிஜன் வினைபுரியும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு பேர் அட்ஜுவான்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கடுத்து எபிடோப், பாராடோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. எபிடோப் அப்படின்னா இது ஆன்டிஜன், இது ஆன்டிபாடி. ஓகேங்களா. ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ஃபைட் பண்ணும், ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ஃபைட் பண்ணும். ஓகேங்களா. எபிடோப் அப்படிங்கிறது ஆன்டிஜனோட இங்கே போய் ஜாயிண்ட் ஆகிற பகுதிக்கு பேர் எபிடோப். பேரடோப் அப்படிங்கிறது ஆன்டிபாடியோட இந்த பகுதிக்கு பேர் பேரடோப். அவ்வளோதான். The part of antigen binding with antibody is called as epitope. A part of antibody binding with the antigen is called as paratope. ஓகேங்களா. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், epitome is a antigenic determinant that is the active part of antigen. அதாவது இது ஆன்டிஜன், ஆன்டிஜனில் ஆக்டிவ் பார்ட்டு இது, அதனால் இதுக்கு பேர் epitope. Paratope is a antigen binding site that the part of antibody which recognizes the binds the antigen is called as paratope. ஆன்டிபாடியோட பார்ட்டு எந்த பார்ட்டு போய் ஆன்டிஜனோட பைண்ட் ஆகுது அதுக்கு பேர் பேரடோப் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. இது எல்லாமே 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் எபிடோப், வாட் இஸ் பேரடோப், வாட் இஸ் அட்ஜுவான்ட், வாட் இஸ் ஹாப்டன், வாட் இஸ் இம்யூனோஜன், இது எல்லாமே கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்டிஜனோட பார்ட்டுக்கு பேர் எபிடோப், ஆன்டிபாடியோட பார்ட்டுக்கு பேர் பேரடோப். ஆன்டிஜனை தூண்டி விடும் பொருட்களுக்கு பேர் அட்ஜுவான்ஸ். ஹாப்டன்ஸ் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டாது, ஆனால் ஒரு சில பொருளோடு சேர்ந்து கூட்ட ஜாயின் ஆகிடுச்சுன்னா அதே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும். நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டுமே தூண்டி விடக்கூடிய பொருட்களுக்கு பேர் இம்யூனோஜன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன்ஸ். ஆன்டிஜன்ஸில் எத்தனை டைப் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். On the basis of origin, antigens are 2 types: exogenous antigens, endogenous antigen. எக்ஸோன்னு என்ன வெளியில், எண்டோன்னு என்ன உள்ள. அதாவது உடம்புக்கு வெளிப்புறத்தில் உருவாகிறதுக்கு பேர் எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன், உடம்போட உள்பகுதியில் இருக்கிறதுக்கு பேர் எண்டோஜினஸ் ஆன்டிஜன். ஓகேங்களா. உடம்புக்கு வெளியிலேருந்து வந்தால் அது எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன், உடம்புக்கு உள்ளார்ந்து வந்தால் அதுக்கு பேர் எண்டோஜன். நம்ம உடம்புக்குள்ளாரையும் ஒரு சில ஆன்டிஜன்ஸ் வரும், அதுக்கு பேர் எண்டோஜினஸ் ஆன்டிஜன்ஸ். வெளியிலிருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். The antigens enter the host from the outside. The term microorganism, pollen grains, drugs, pollutants are exogenous antigens. அவுட்சைட்லேருந்து வந்தால் அதுக்கு பேர் எக்ஸோஜெனஸ் ஆன்டிஜன். எக்ஸாம்பிள் microorganism, pollen grains, pollutants. The antigen which is formed within the individual, within என்ன உள்ளே உற்பத்தியான அதுக்கு பேர் endogenous antigen. எக்ஸாம்பிள் blood group antigens. blood groupல ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிபாடி இருக்கும். அந்த ஆன்டிஜன் தான் எண்டோஜினஸ் ஆன்டிஜனுக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸ்னால் என்னென்னா ஆன்டிஜனோட போய் ரியாக்ட் பண்ணக்கூடிய பொருள்களுக்கு பேர் ஆன்டிபாடி. ஓகேங்களா. ஆன்டிஜனோட போய் ரியாக்ட் பண்ணக்கூடிய பொருளுக்கு பேர் ஆன்டிபாடி. ஓகேங்களா. இப்போ ஆன்டிபாடி என்னன்னு சொல்லி பாருங்கள். ஆன்டிபாடிக்கு இன்னொரு பேர் இம்யூனோகுளோபின் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. சரிங்களா. ஆன்டிபாடிஸ்க்கு இன்னொரு பேர் இம்யூனோகுளோபின்ஸ். இட் இஸ் எ ப்ரோட்டீன் மாலிகுல். இது எதனால் ஆனது? ப்ரோட்டீன் மாலிகுல் ஆனது. சிந்தசைஸ்டு பை எக்ஸ்போசல் ஆஃப் ஆன்டிஜன். இது எப்போ உற்பத்தி ஆகும்? ஆன்டிஜன் இது மேலே போய் ரியாக்ட் பண்ணும்போது அது அதிகமாக உற்பத்தி ஆகும்.
that combine to specific within the antigen. Antibody எதோட போய் ஜாயிண்ட் ஆகும், ஆன்டிஜனோட ஜாயிண்ட் ஆகும். whenever pathogens enter in our body, நம்ம உடம்புக்குள்ளார கிருமிகள் உள்ள வந்த பின்னாடி the B lymphocytes produce army of proteins called antibodies. நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள வந்த முன்னாடி இந்த B lymphocytes ஆன்டிபாடி அப்படிங்கிற பொருளை உற்பத்தி பண்ணுது. எதுக்கு உற்பத்தி பண்ணுது? ஆன்டிஜனோட போயிட்டு ஃபைட் பண்ணுறதுக்காக உற்பத்தி பண்ணுது. டு ஃபைட் them. they are secretory response to the antigen. எதனால் வந்து ஆன்டிஜன் வந்து உள்ளே வந்ததுனால உற்பத்தி ஆகுது. the effect of B cells called plasma cells. இதை உருவாக்குற செல்லுக்கு பேர் பிளாஸ்மா செல்ஸ். பி செல்லு பிளாஸ்மா செல் உருவாகுது, பிளாஸ்மா செல் ஆன்டிபாடி உருவாகுது. அப்படி தான் போகும். the antibodiesல நிறைய டைப் இருக்குது. the antibodies are classified into 5 major categories based on the physiological biochemical practices. the antibodiesல அதனோட physiological and biochemical activities வச்சு 5 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆன்டிபாடிக்கு இன்னொரு பேர் என்ன? இம்யூனோகுளோபின் ஜி அப்படின்னா இம்யூனோகுளோபின் காமா, இது ஒரு 2 மார்க்கு. இம்யூனோகுளோபின் எம்னா மியூ அப்படின்னு சொல்லி பேர். இம்யூனோகுளோபின் ஏ அப்படின்னா இம்யூனோகுளோபின் ஆல்பா. இம்யூனோகுளோபின் டி அப்படின்னா இம்யூனோகுளோபின் டெல்டா. இம்யூனோகுளோபின் இ அப்படின்னா இம்யூனோகுளோபின் எப்சிலான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஆன்டிபாடிஸில் 5 டைப் இருக்குது. சரி, ஆன்டிஜன் என்ன, ஆன்டிபாடின்னு என்ன? ஆன்டிஜனோட போய் ஃபைட் பண்ணக்கூடிய பொருளுக்கு பேர் ஆன்டிபாடி. ஆன்டிபாடிக்கு இன்னொரு பேர் இம்யூனோகுளோபின்ஸ். இந்த இம்யூனோகுளோபின்ஸில் 5 டைப் இருக்குது. ஒன்று இம்யூனோகுளோபின் ஜி, இம்யூனோகுளோபின் எம், இம்யூனோகுளோபின் ஏ, இம்யூனோகுளோபின் டி, இம்யூனோகுளோபின் இ. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள். in 1950 போர்ட்டர் அண்ட் ஹீடில்மேன் அப்படிங்கிறது இந்த ஆன்டிபாடி கண்டுபிடிச்சாங்க. ஆன்டிபாடி அப்படிங்கிற இம்யூனோகுளோபின் கண்டுபிடிச்சி ஒரு போர்ட்டர் அண்ட் ஹீடில்மேன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ரிவீல்டு த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின். இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர், இம்யூனோகுளோபினோட பேசிக் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி வெளியிட்டார்கள். அதனால் இவருக்கு நிறைய ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சரிங்களா? an antibody is a molecule that is Y-shaped structure. Antibody is a molecule that is Y-shaped structure. It comprises of polypeptide chains. இது comparison of polypeptide chains. இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கலாம். இதுதாங்க ஆன்டிபாடியோட இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சரு. இது என்ன ஷேப்பில் இருக்கும்? ஒய் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? இது ஒய் ஷேப்பில் நம்ம உடம்புக்குள்ளார இருக்கும். பாருங்கள், தீஸ் இம்யூனோகுளோபின் இஸ் மேட் அப் ஆஃப் 2 polypeptide chains. பாருங்கள், இது ஒரு பாலிபெப்டைட் செயின், இது ஒரு பாலிபெப்டைட் செயின். சரிங்களா? இது 2 ஒன்றுமா இருக்கும், இது 2 2 polypeptide chains. இதுக்கு பேர் லாங் செயின், ஹெவி செயின் அப்படின்னு சொல்லி பேர். பெருசாக இருக்கிறதுக்கு பேர் ஹெவி செயின், சின்னதாக இருக்கிறதுக்கு பேர் லைட் செயின். ஓகேங்களா? பெருசாக இருக்கிறதுக்கு பேர் ஹெவி செயின், சின்னதாக இருக்கிறதுக்கு பேர் லைட் செயின். ஹெவி செயினோட வெயிட்டு 25,000 டால்டன் அளவுக்கு வெயிட் இருக்கும். லைட் செயினோட வெயிட்டு 25,000 டால்டன் அளவு இருக்கு. சரிங்களா? இந்த ஹெவி செயினும் லைட் செயினும் டைசல்ஃபைடு பாண்ட் அப்படிங்கிற பாண்டால் எனக்கு போட்டிருக்கும். டைசல்ஃபைடு பாண்ட், இது சல்ஃபைடு பாண்ட், இது ஒரு டைசல்ஃபைடு பாண்டால் இந்த ஹெவி செயினும் லைட் செயினும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்டிஜனோட இம்யூனோகுளோபினோட முன்னாடி பகுதிக்கு பேர் ஆன்டிஜன் பைண்டிங் சைட் அப்படின்னு சொல்லி. இந்த பகுதியில் தான் ஆன்டிஜன் போய் இது ஃபைட் பண்ணும். இது கான்ஸ்டன்ட் ரீஜன், இதில் எதுவுமே நடக்காது. இதில் தான் ஆன்டிஜன் போய் ஃபைட் பண்ணும். ஓகேங்களா? இது நம்ம படிக்கலாம். இது ஒரு முக்கியமான 5 மார்க்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இம்யூனோகுளோபின்ஸு பாருங்கள். தி ஆன்டிபாடி மாலிகுல் இஸ் Y-shaped structure. நம்ம பார்த்த முடியாது, என்ன வடிவத்தில் இருந்தது? Y-ஷேப்பில் இருக்குது. 2 ஐடென்டிக்கல் லைட் செயின்ஸ், 2 ஒரே மாதிரி சின்னதாக இருக்கிறது, அதுக்கு பேர் லைட் செயின்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அதோட மாலிகுலர் வெயிட்டு 25,000 டால்டன். லைட் செயினோட மாலிகுலர் வெயிட்டு 25,000 டால்டன். இதில் 214 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துப்பாங்க. லைட் செயினில் எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குது? 214 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அண்டு 2 ஐடென்டிக்கல் ஹெவி செயின்ஸ், 2 பெருசாக இருக்குது, அதுக்கு பேர் ஹெவி செயின்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதனோட வெயிட்டு 50,000 டால்டன்ஸ். அதனோட வெயிட்டு 50,000 டால்டன். இதில் அப்ராக்சிமேட்டாக 450 அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடும்.
எத்தனை அமினோ ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 480 அமினோ ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The two polypeptides are linked with disulfide bonds. ரெண்டு மாலிகுலும் எதால இணைஞ்சிருக்கு? டைசல்ஃபைடு பாண்ட் அப்படிங்கிற பாண்டால் இணைக்கப்பட்டிருக்கு. One is light chain attached to each heavy chain. Two heavy chain attached with each light chain. ரெண்டு லைட் செயினும் தனித்தனியாக அட்டாச் ஆகிருக்கும், ரெண்டு ஹெவி செயினும் தனித்தனியாக அட்டாச் ஆகிருக்கும். இப்படி அட்டாச் ஆகி வைசேபிள் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஹென்ஸ் த ஆன்டிபாடி இஸ் ப்ரெசன்டட் ஹெவி செயின் டு லைட் செயின் டு. இதில் ஹெவி செயின் 2 இருக்குது, இன்னும் 2 லைட் செயின் 2 இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹெவி செயின்ஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் ஹின்ஸ் ரீஜன் தி அப்ராக்சிமேட் மிடில்ஸ். இந்த ஹெவி செயின்ஸ்க்கு நடுவில் இதுக்கு பேர் ஹின்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லி போய் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், ஈச் செயின் எல் செயின் அண்ட் ஹெவி செயின்ஸ் 2 டெர்மினல்ஸ், ரெண்டுக்குமே 2 எண்டு இருக்குது. இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. இதுக்கு பேர் ஆன்டிஜன் பைண்டிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் சைன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் என் டெர்மினல் எண்ட் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் சி டெர்மினல் எண்டு அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் என் டெர்மினல் எண்டு, இதுக்கு பேர் சி டெர்மினல் எண்டு. ஈச் செயின் இஸ் 2 டெர்மினல்ஸ். சரிங்களா? தேர் ஆர் சி டெர்மினல் எண்ட், இதுதான் கீழே இருக்கிறது. என் டெர்மினல் எண்டுங்கிறது மேலே இருக்கிறது. சி டெர்மினல் எண்ட் அண்ட் இஸ் என் டெர்மினல் எண்ட். Each light chain and heavy chain has 2 regions. They have variable region and is constant region. பாருங்க, இதுக்கு பேர் வேரியபிள் ரீஜன், இந்த ப்ளூ கலருக்கு பேர் வேரியபிள் ரீஜன். இது வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன். இதில் வந்து மாற்றங்கள் நடைபெறாது, இதில் வந்து மாற்றங்கள் நடைபெறும். அதனால் இதுக்கு பேர் வேரியபிள் ரீஜன். இதில் வந்து எந்த மாற்றமும் நடைபெறாது, அதனால் இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ரீஜன். இதில் எதுவுமே நடக்காது, இதில் வேரியபிள் நடக்கும், அதனால் இதுக்கு பேர் வேரியபிள் ரீஜன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், they have V region அப்படின்னு வேரியபிள் ரீஜன் அண்ட் ஒரு எண்டில் வேரியபிள் ரீஜனும் அண்ட் மச் லார்ஜர் கான்ஸ்டன்ட் ரீஜன், அடுத்த எண்டில் கான்ஸ்டன்ட் ரீஜனும் ப்ரெசென்ட் ஆகும். ஆன்டிபாடி ரெஸ்பாண்ட் டு தி டிஃப்ரெண்ட் ஆன்டிஜன் ஹேவ் டிஃப்ரெண்ட் V region பட் கான்ஸ்டன்ட் ரீஜன்ஸ் ஆர் சேம் ஆன்டிபாடிஸ். இந்த வேரியபிள் ரீஜன்ஸில் நிறைய ஆன்டிஜனோட சேர்த்து ஃபைட் பண்ணுது. ஈச் ஆர்ம் ஆஃப் தி மோனோமர் ஆன்டிபாடி வேரியபிள் ரீஜன்ஸ் ஹேவ் heavy and light chains combines to form antigen binding shaped fit specific antigen determinants. இங்கே பாருங்கள், இது இந்த இடத்துல தான் ஒரு ஆன்டிஜனை வந்து போய் ஃபிட் பண்ணி அது அட்டாக் பண்ணும். அதனால் இதுக்கு பேர் ஃபிட் ரீஜன் அப்படின்னு சொல்லி பேர். ஆன்டிஜெனிக் டிட்டர்மினம் அது. கான்சிக்வன்ஸ்லி ஈச் ஆன்டிபாடி மோனோமர்ஸ் ஹேவ் 2 such antigen binding sites. The constant region forms stem of the antibody monomer determine the antigen class, சிவியர் காமன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் ஆன்டிபாடிஸ். இந்த கான்ஸ்டன்ட் ரீஜன் வச்சு தான் இந்த ஆன்டி இம்யூனோகுளோபின் 5 டைப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 5 டைப்பும் நம்ம பிரிக்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ், தேர் அக்ளூட்டினேஷன் அப்படின்னு என்னென்னா, இது போய் ஆன்டிஜன் நாம் என்ன சொன்னோம், இம்யூனோகுளோபின் இன்னொரு பேர் ஆன்டிபாடின்னு சொன்னோம். ஆன்டிபாடி என்ன பண்ணும், ஆன்டிஜனோட போய் ஃபைட் பண்ணும். இது போய் ஆன்டிஜனோட ஃபைட் பண்ணி வீல் வடிவாக உருவாச்சுன்னா அதுக்கு பேர் அக்ளூட்டினேஷன். அக்ளூட்டினேஷன்னா கலங்கி போன தண்ணி மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் அக்ளூட்டினேஷன். ப்ரிசிப்டேஷன் அப்படின்னா கீழே படிஞ்சிருக்குந்தா அதுக்கு பேர் ப்ரிசிப்டேஷன். அதாவது ஆன்டிஜனை கொன்று பாட்டமில் படிய வச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரிசிப்டேஷன். ஆப்சானைசேஷன் அப்படின்னா இது ஆன்டிஜனை இது மேலே போய் ஒட்டிக்கிறது, இது மேலே போய் ஒட்டி ஃபைட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்சானைசேஷன். நியூட்ரலைசேஷன் அப்படின்னா அந்த ஆன்டிஜன் செக்ரேட் பண்ணக்கூடிய டாக்ஸின் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ண அதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன். ஓகேங்களா? அக்ளூட்டினேஷன் அப்படின்னா தண்ணியில் கலந்த மாதிரி அந்த ஆன்டிஜனை கொண்டு கலந்து விட்டுச்சுன்னா அதுக்கு பேர் அக்ளூட்டினேஷன். ப்ரிசிப்டேஷன் அப்படின்னா அந்த ஆன்டிஜனை கொண்டு தண்ணி கடியில் வீல் பொடி போய் வச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரிசிப்டேஷன். ஆப்சோனைசேஷன்னா அது மேலே ஒட்டிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் ஆப்சோனைசேஷன். நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிறது செக்ரேட் பண்ணக்கூடிய டாக்ஸின் எல்லாத்தையும் அழிச்சதுன்னு அதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லிப்போம்.
ஓகேங்களா? இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின்ஸ். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின் அப்படின்னு சொல்லிக்கிறேன், 4 வார்த்தை தான். அக்ளூட்டினேஷன் ஒரு டைப்பு, ப்ரிசிப்டேஷன் ஒரு டைப்பு, ஆப்சோனைசேஷன் ஒரு டைப்பு, நியூட்ரலைசேஷன் ஒரு டைப். இது 4 எழுதினா போதும் 2 மார்க். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.